بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. சத்தம் பதில் சொல்லுங்க அப்பான். உற்சாகம் அதிகமே ஆரம்பத்திலே சத்தம் வராட்டியா خير 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 إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாராந்த மார்க்க வகுப்பிலே பயானிலே நாம் ஒன்று கொண்டிருக்கிறோம். இன்றைய இந்த மார்க்க பயான் வகுப்பிலே ஹுஸ்னு தன்னி பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வை பற்றி நாம் நல்லெண்ணம் வைத்தல். எப்பொழுதும் நாம் அல்லாஹ்வை ரப்பை நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே வாழ்வோம் என்ற அந்த தலைப்பின் கீழ் முக்கியமான சில விடயங்களை நினைவூட்ட ஆசைப்படுகிறேன். பெண்கள் பகுதியிலே கொஞ்சம் அமைதியாக இருந்து கேளுங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சூரா சாஃபாத் 87வது வசனத்திலே அல்லாஹு தாலா குறிப்பிடும் பொழுது அல்லாஹு தாலா நம்மை பார்த்து ஒரு கேள்வியாக கேட்கிறான். என்ன அத்தியாயம் சொல்லுங்க? சூரா சாஃபாத் எத்தனாவது வசனம்? 87வது வசனம். கேள்வியாக அல்லாஹு தஆலா கேட்கிறான், ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன், ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன் என்று கேள்வியாக கேட்கிறான். ஃபமா தன்னுக்கும், உங்களுடைய தன்னு என்ன? தன்னு சொல்ற என்ன? உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணம் தான் என்ன என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். யாரை பற்றி? பிரப்பில் ஆலமீன். யாரை பற்றி? ரப்புல் ஆலமீன். ஆலமீன் என்று சொன்ன என்ன கருத்து? அகிலம். அப்போ அகிலத்தாரை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப். அப்போ அகிலத்துக்கு அதிபதியாக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை பற்றிய உங்களுடைய எண்ணம் தான் என்ன என்று அல்லாஹு தஆலா கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, இது நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி. குறிப்பிட்ட ஒரு கூட்டம் அல்லது குறிப்பிட்ட ஊர் மக்களை சேர்ந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட ஒரு ஜமாத் அப்படி அல்ல, ஒட்டுமொத்த முஸ்லீம்களையும் மனிதர்களையும் பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்விதான் என்ன? அகிலத்தாரின் அதிபதியாகி அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய எண்ணம் தான் என்ன? அன்புக்குரியவர்களே, அப்போ அந்த வசனத்தோட அந்த செய்தி பயானுக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 கேள்வி கேட்கிறேன். அதாவது வலது பக்கத்துக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த கேள்வி நீங்கள் குர்ஆனில் படிச்சீங்கன்னு சொன்னால், இப்போ ஃபமா தன்னுக்கும் பிரப்பில் ஆலமீன் அந்த கேள்வி புரிஞ்சிட்டா? அந்த வசனம் சொல்லுங்கள், அந்த வசனத்துடைய கருத்து புரிஞ்சிச்சா உங்களுக்கு? அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? இப்போது ஒரு மனிதனை பற்றி கேட்குறேன்னு சொன்னால், இப்போ உதாரணமாக சொல்லுவோமே, இப்போ அலிபாய் வந்திருக்காரு, மாஷா அல்லா பாரக்கல்லாஃபி. இப்போ நான் கேட்குறேன், அலிபாயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அலிபாயை பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ன கேட்டால் ஒவ்வொருத்தருக்கு ஒரு பதில் இருக்குமா இல்லையா? இப்போ அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன் அவனே நம்மளை பார்த்து கேட்கிறான் ரப்புல் ஆலமீனை பற்றி. நம்ம ஒவ்வொரு சூரா ஃபாத்திரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ அந்த ரப்புல் ஆலமீனை பற்றி அல்லாஹ்வை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள். அல்லாஹ் தான் நம்மளை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி. அப்போ ஒரு பதில் தெரியணுமா இல்லையா? ஒரு பதில் நிறைய பதில் தெரியணுமா? அல்லாஹு தஆலா தேவையற்றவன் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஹைர்.
இந்த நடுப்பகுதியில் சொல்லுங்க. ஹைர், ஒரு பதில் போதுமா? நடுப்பகுதியில் சொல்லுங்க. படைத்து அல்லாஹ் தஆலா பரிபாலிக்கக்கூடியவன்னு நினைக்கிறீங்க. எங்கால இந்த இடது பக்கம். நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறது காரணம் என்றால், நம்ம குர்ஆன் வசனம் படிக்கணும். அல்லாஹு தஆலா அந்த குர்ஆன் வசனம் யாரோட பேசுது? அல்லாஹ்வுடைய கலாம் யாரோட பேசுது? அல்லாஹ்வோட பேசுதா? அல்லாஹ்வுடைய கலாம் யாரோட பேசுது? எங்களோட பேசுது. ஒவ்வொரு வசனமும் எங்களுடன் நம்முடன் உரையாடுகிறது. அல்லாஹ்வுடைய பேச்சண்டா அல்லாஹ் யாருடன் பேசுகிறான்? நம்முடன் பேசுகிறான். நம்முடன். அப்போ அல்லாஹ் தஆலா எங்களோடு பேசும் பொழுது நாமும் அல்லாஹ்வோட பேசணுமா இல்லையா? அப்போ அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பதில் சொல்லணும். ஒரு பதில் சொல்லுங்க, ஏதாவது ஒரு பதில். ஏதாவது சரியா இருக்கணுமா? அல்லாஹு தஆலா தேவையற்றவன். ஹைர், அல்லாஹு தஆலா தேவையற்றவன். இங்கால படைத்து பரிபாலிக்கக்கூடியவன். அல்லாஹு தஆலா தேவையற்றவன். இப்போ நீங்கள் 3 பதிலே நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க, மனசில் வச்சுட்டு இந்த பயான கேளுங்க. ஹைரா? ஹைர், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நாம் அல்லாஹ்வை ஒரு இறைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை நம்பியிருக்கிறோம். அல்லாஹு தஆலா நம்பிக்கை வைக்குமாறு சொல்லியிருக்கிறானோ நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நமக்கு அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையில் சில காலம் வாழக்கூடிய அவகாசத்தை, அஜலை தந்து வணக்க வழிபாடுகளை நமக்கு தந்திருக்கிறான். அப்படியா இல்லையா? இபாதாத், இபாதாத்னு சொன்ன வணக்கங்கள், வணக்க வழிபாடுகள். அப்போ இஸ்லாம் மார்க்கம் வணக்க வழிபாடுகளை, இபாதாத்துகளை 2 பகுதிகளாக பிரிக்குது. இபாதா கல்பியா, இபாதா பதனியா. உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். இபாதா பதனியான்னு சொன்னால் உடல் சார்ந்த வணக்கங்கள். சரி, இபாதா பதனிய உடல் சார்ந்த வணக்கங்களுக்கு ஏதாவது உதாரணங்கள் சொல்லுங்க. தொழுகை, மாஷா அல்லாஹ். வேறு இப்போ வரப்பொழுது ரமதான் நோன்பு, ஃபரியா நோன்புகள், ஹஜ்ஜி, உம்ரா, எல்லா வணக்கங்களும். சிரத்துர் ரஹீம், இரத்தொருவனை சேர்ந்து நடப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, இதெல்லாம் என்ன? உடல் சார்ந்த வணக்கங்கள். 2வது என்ன? இபாதா கல்பியா, உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். அன்புக்குரியவர்களே, 2 வணக்கங்களும் 2 பகுதிகளும் முக்கியம்தான். ஆனால் முதல் பகுதி சீரானால் தான் 2வது பகுதி சீராகும். எது சீரானால்? உள்ளம் சார்ந்த வணக்கங்கள் சீரானால் தான் எந்த வணக்கம் சீராகும்? உடல் சார்ந்த வணக்கங்கள் சீராகும். அன்புக்குரியவர்களே, அப்போ உடல் சார்ந்த வணக்கத்துக்கு உதாரணம் என்ன? அர்கானுல் ஈமான், நாம் நம்பிக்கை வைக்க வேண்டிய 6 விடயங்கள். உள்ளம் சார்ந்தது இபாதா கல்பியா, அதோடு வருதுதா. அப்போ நாம் ஈமான் வைக்க வேண்டிய, நம்பிக்கை வைக்க வேண்டிய விஷயங்கள். அதோட இஹ்லாஸ், உல தூய்மை, எல்லாம் எதோடு வருது? உள்ளம் சார்ந்த வணக்கங்கள். அப்படியே இல்லையா? வேறு என்ன சொல்லலாம்? அர் ரஜா, அல்லாஹ்வின் மீது ஆதரவு வைக்கிறது. அதே போன்று வேறு என்ன சொல்லலாம்? அல் ஹவுஃப், அல்லாஹ்வை பயப்படுதல். அல்லாஹ்வை பயப்பட்டது உடல் சார்ந்ததா? உள்ளம் சார்ந்தது. அல்லாஹ்விடத்தில் ஆதரவு வைக்கிறது என்ன? உள்ளம் சார்ந்தது. இஹ்லாஸ் உள்ளம் சார்ந்தது. அதே போன்றுதான் ஹுஸ்னு தன்னி பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பதும், அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் வைப்பதும் என்னது? உள்ளம் சார்ந்த வணக்கம். அப்போ உள்ளம் சார்ந்த வணக்கத்தில் தான் எதை சேர்க்கணும் நம்ம? ஹுஸ்னு தன்னி பில்லாஹி தஆலா. இப்போ அதை தான் நாம் பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, அதாவது சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய செய்தி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஆனா இந்த வன்னி அபதி பி, அல்லாஹு தஆலா சொல்வதாக சொல்கிறார்கள். அப்ப இது ஹதீஸ் அல் குதுசி, அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆனா இந்த வன்னி அபதி பி, நான் என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ, என்னை பற்றி என்னுடைய அடியானத்தில் என்ன எண்ணம் இருக்கிறதோ அதே போல நான் அவனுடன் நடந்து கொள்வேன். புரியுதா? விளங்குதா? என்னுடைய அடியான் என்னை பற்றி எப்படி நினைப்பானோ அப்படியே நான் அவனை பற்றி நினைப்பேன்.
என்னுடைய அடியான் என்னுடன் எப்படி நடந்து கொள்கிறானோ அப்படியே நான் அவனுடன் நடந்து கொள்வேன். அப்படி அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் நல்லதாக இருந்தால், நாம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய எண்ணம் நல்லதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நம்மை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நல்லதாக இருக்கும். அல்லாஹ்வை பற்றிய மோசமாக இருந்தால் அதே போன்றுதான் அல்லாஹ் தான் நம்முடன் நடந்து கொள்வான். அன்புக்குரியவர்களே, இந்த ஹதீஸுக்கு அல் காதி இயாத் ரஹிமஹுல்லா விளக்கம் சொல்லும்போது சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியான் எப்படி என்னுடன் நடந்து கொள்வானோ நானும் அப்படியே நடந்து கொள்வேன். அவனுடைய எண்ணம் மாதிரி தான் என்னுடைய எண்ணமும் இருக்கும் என்று சொல்கிறான். என்றால் பில் குஃப்ரானி லஹு இதஸ்தக்ஃபரனி, அப்ப அல்லாஹ்விடத்திலே நாம் நல்லெண்ணம் வைத்து பாவ மன்னிப்பு கேட்டால் என்ன செய்வான் சொல்லுங்க பதில்? அல்லாஹ் சொல்ல என்னுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அதான் அல்லாஹ் எண்ணம். அதே போன்று அல்லாஹ்விடத்திலே அவனுடைய கருணை ஆதரவு வைத்தால் அல்லாஹ் தான் நமக்கு என்ன செய்வான்? கருணை காட்டுவான். அன்பை ஆதரவு வைத்தால் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வேண்டினால் ரஹ்மத்தை தருவான். அதே போன்று நாம் வல் கபூல் இதா அனாப இலைய, அல்லாஹ்வை சார்ந்திருந்தால் அல்லாஹு தஆலா எப்பொழுதும் நம்மை ஏற்றுக்கொள்வான். வல் இஜாபா இதா தஆனி, அடியான் என் மீது என்னை பற்றி நல்லெண்ணம் வைத்து என்னிடத்தில் பிரார்த்தனை செய்தால் அல்லாஹ் என்ன செய்வான்? ஏற்றுக்கொள்வான். இப்போ நான் சொல்கிறவங்களுக்கு விளங்கு தானே? இப்போ பிரார்த்தனை செய்கிறோம், எப்படி நல்லெண்ணத்துடன் பிரார்த்தனை செய்யணும்? அல்லாஹு தஆலா உறுதியாக என்னுடைய பிரார்த்தனை செய்வான் சொல்லுங்க, ஏற்றுக்கொள்வான் என்று பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அந்த பிரார்த்தனை என்ன செய்யப்படும்? ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்படும். அதே போன்று வல் கிஃபாயா இதஸ்தக்ஃபானி, அவங்க விளக்கம் சொல்றாங்க, அல்லாஹ்வை நாம் போதுமாக்கி கொண்டால் அல்லாஹ் நமக்கு போதுமானவன், நம்முடைய வாழ்க்கைக்கு போதுமானவன், எல்லா காரியங்களுக்கும் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று ஒரு அடியான் நினைத்தால் அதே போல் அல்லாஹ் தான் நமக்கு எப்படி இருப்பான் சொல்லுங்க? போதுமானவனாகவே இருப்பான். இப்படியே ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். நாம் இம்மை மறுமையுடைய என்னென்ன நலவுகள் இருக்குமோ அனைத்தும் மீது அல்லாஹ்விடத்திலே ஆதரவு வைத்து நல்லெண்ணம் வைத்தால் அனைத்தும் நமக்கு எப்படி நடக்கும்? நல்லதாகவே நடக்கும். அன்புக்குரியவர்களே, திருமிதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பாருங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ன ஹுஸ்ன தன்னி பில்லாஹி தஆலா மின் ஹுஸ்னின் இபாதா, நிச்சயமாக அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பது, அல்லாஹ்வின் மீது என்ன செய்யறது? ஒரு மனிதன் நல்லெண்ணம் வைப்பது அது வணக்க வழிபாடுகளில் மிகவும் அழகானதுன்னு சொல்றாங்க. இபாதத்துகளிலே வணக்க வழிபாடுகள் மிக அழகான வணக்கம் எது? அல்லாஹ்வின் மீது என்ன செய்கிறது? நல்லெண்ணம் வைக்கிறது. இப்போ நம்ம தொழுதாலும் நம்ம என்ன எப்படி இருக்கணும்? அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏற்றுக்கொள்வான். ஹஜ்ஜி செய்தாலும் ஏற்றுக்கொள்வான், உம்ரா செய்தாலும் ஏற்றுக்கொள்வான், தர்மம் செய்தாலும் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் தஆலா சோதனை வருகிறது, நாம் பொறுமையாக இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய கதாவை பொருந்திக் கொள்கிறோம். இதெல்லாம் என்ன? ஹுஸ்னு தன்னி பில்லாஹி தஆலா, அல்லாஹ்வின் மீது நம்ம நல்லெண்ணம் வைக்கிறது. இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வருது, ஒரு சிரமம் வருது, ஒரு சோதனை வருகிறது, நாம் பொருந்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் யாருடைய தீர்ப்பை பொருந்திக் கொள்கிறோம்? அல்லாஹ்வுடைய தீர்ப்பை. அப்போ அல்லாஹ்வின் மீது நம்ம என்ன செய்கிறோம்? நல்லெண்ணம் வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய கதாவின் மீது நல்லெண்ணம் வைக்கிறோம். அப்போ அது எங்களுக்கு ஹைராக அமையுமா ஷர்ராக அமையுமா? ஹைராக அமையும். அன்புக்குரியவர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பது வணக்க வழிபாடுகள் மிகவும் அழகானது. அன்புக்குரியவர்களே, அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, அவங்க ஒரு அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க, வல்லதி லா இலாஹ கைரு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா ஊதிய அப்து முஃமின் ஷைஅன் ஹைரம் மின் ஹுஸ்னி தன்னி பில்லாஹி அஸ்ஸ வஜல். சொல்கிறாங்க, ஒரு அடியான் ஒரு முஃமினுக்கு அல்லாஹு தஆலா வழங்கிய ஆக பெரிய அருள் என்ன தெரியுமா? ஒரு மூமினுக்கு அல்லாஹு தஆலா வழங்கி ஆக பெரிய அருள் அவன் தன்னுடைய ரப்பின் மீது எப்பொழுதும் நல்லெண்ணம் கொண்டு வாழ்வது, எது நடந்தாலும் நல்லெண்ணம் வைப்பது. உண்மையிலே ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்பது, அல்லாஹ்வுடைய கதாவின் மீது நல்லெண்ணம் வைப்பது என்பது அவன் சந்தோஷமாக இருக்கும் பொழுது நல்லெண்ணம் என்பது என்ன இருக்கும் சொல்லுங்க?
நல்லா தான் இருக்கும். எப்போ நல்லெண்ணம் மோசமான எண்ணமாக மாறும்? சோதனைகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, சிரமங்கள் வரும் பொழுது, இழப்புகள் வரும் பொழுது, மனதுக்கு விருப்பமில்லாத நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, நஷ்டங்கள் ஏற்படும் பொழுது, சரிவுகள் இந்த டைமில் தான் எப்படி இருக்கும்? அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வுடைய கலாவின் மீது நல்லெண்ணம் அதிகமானவர் இருக்குமா, கெட்டதாக இருக்குமா? மோசமாக இருக்கும். அன்புக்குரியவர்களே, அவன் சொல்கிறாங்க, ஒரு மூமினுக்கு அல்லாஹ்வுத்தாலா வழங்கி ஆகப்பெரிய நியமத் என்ன தெரியுமா? அவன் எப்பொழுதும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாக வாழ்வது. அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் முக்கியமான 4 நிறைய இடங்களை நம்ம உண்மையிலே சொல்லப்போன்னு சொன்னால், ஒரு மனிதன் பருவ வயதை அடைந்ததிலிருந்து புத்தி சுவாதீனம் அவனுக்கு வந்ததிலிருந்து அவன் மரணிக்கும் வரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவனாகவே வாழ வேண்டும். இது பொதுவான நியதி. ஒரு மூமின் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய உள்ளம் சார்ந்த வணக்கமாக இருக்கிறது. அறிஞர்கள் முக்கியமான 4 இடங்களை சொல்கிறாங்க. ஒரு மனிதன் இந்த 4 இடங்களில் அவனுடைய அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் என்பது எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மிகவும் ஸ்ட்ராங், உறுதியாக இருக்கணும். மிகவும் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். அந்த 4 இடங்களை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். அதில் முதலாவது, இந்த ஷதாஇதி வல் கர்பி வ இந்த தீக்கில் ஆயிஷி வ கஸ்ரத்தில் ஃபிதன். அது சொல்கிறாங்க, கடும் கஷ்டமான காலங்களில், கஷ்டமான காலம் என்று சொன்ன என்ன? சோதனையான, கஷ்டமான, குழப்பமான வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திக்கும் பொழுது, பல வறுமை வரும் பொழுது, ஒரு மனிதன் என்ன செய்வான்? வாழ்வதே என்ன, இனி வாழ்ந்தே எப்படி சொல்லுவாங்க சில பேர், வெறுத்து போச்சுன்னு சொல்லுவாங்க, இனி வாழ்ந்து பயனில்லை. இப்படியான நிலைமையில், இப்படியான சந்தர்ப்பங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிகழ்வு இருக்கும். சில பேர்கள் வாழ்க்கையில் உள்ளத்தில் கவலைகளையும் பாரங்களையும் சுமந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அது பல காரணங்களாக இருக்கும். அது ஒரு இழப்பாக இருக்கும், அல்லது அவர்கள் எதை அல்லாஹ்ட்ட எதிர்பார்க்குறாங்களோ அவங்க நினைக்கிற மாதிரி கிடைக்காம அவங்க உணர்வார்கள் அவர்களுடைய பார்வையில். சில பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நாங்கள் நல்லதே கண்டதில்லை, எப்பொழுதும் வறுமையில் தான் இருக்கிறோம். எங்களோட உம்மா அப்பா அவங்களும் கஷ்டப்பட்டாங்க, நாங்களும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம், எங்களோட பிள்ளைகளும் என்ன செய்கிறாங்க, கஷ்டமான வாழ்க்கை தான் ஓடிட்டு இருக்கு. இப்படி சில பேர் சொல்லுவாங்க. எந்த ஒரு தொழில் தேடினாலும் தொழில் கிடைக்குதில்லை. இப்படி சோதனையான, கஷ்டமான, குழப்பமான சந்தர்ப்பங்களில் இந்த நேரத்தில் அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம் எப்படி இருக்கணும்? மிகவும் அதிகமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதற்கு ஆகப்பெரிய முன்மாதிரி யார் சொல்லுங்க? நமக்கு ஆகப்பெரிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அடுத்தது இறை தூதர்கள், நபி அவர்கள், நமக்கு அனுப்பப்பட்ட இறை தூதரும் அதற்கு முன்னால் வந்த உலகத்துக்கு வந்த இறை தூதர்கள் தான் ஆக முன்மாதிரி. கஷ்டமான, சோதனையான, குழப்பமான எல்லா காலங்களிலும் எப்படி இருந்திருக்கிறாங்க? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாகவே இருந்திருக்கிறார்கள். அப்படியே இல்லையா? உலகத்திலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார்? நபிமார்கள். நபிமார்கள் அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள். அப்படியே நம்ம நபி அவருடைய சீராவை படிக்கும் பொழுது நபி அவர்களை போன்று உலகத்திலே யாரும் சோதிக்கப்பட்டதும் இல்லை, இதற்கு பின்னால் மறுமை வரைக்கும் யாரும் சோதிக்கப்படுவதும் இல்லை. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி அவர்கள் எப்பொழுதும் அல்ஹம்துலில்லாஹ், சந்தோஷம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த ஒரு கஷ்டமான சோதனை நிலைமை வந்தாலும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலைமையிலும் எந்த நிலைமை ஏற்பட்டாலும் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அன்புக்குரியவர்கள், நபிமார்களுடைய சில வரலாறுகளை நாம் குர்ஆனில் படிக்கிறோம். அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு மூட்டப்படுகிறது. நெருப்பு மூடப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். இப்போ என்ன செய்ய போகிறாங்க? நெருப்பு கிடங்கில் என்ன செய்ய போடுறாங்க? தூக்கி போட போகிறார்கள். எப்படிப்பட்ட கஷ்டமான நிலைமை பாருங்க. இந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் இது போன்று நடந்தால்,
நமக்கு ஒரு சின்ன ஒரு இழப்பு வந்தாலே, ஒரு கஷ்டம் வந்தாலே, வாழ்க்கையில் ஒரு சோதனை வந்தாலே அப்படி உடஞ்சி போகிறோம். முதல்ல விட்டது இது, தொழுகை விட்டது. தொழுது என்ன பாய் பயன்? இதென்ன அல்லாவின் மீது நெல்லெண்ணமா மோசமான எண்ணமா? சொல்லுங்க. இதுக்கு போகிற துவா கேட்டு வேலை இல்லை பாய். இதென்ன இது? அல்லாவின் மீது மோசமான எண்ணம். பயானுக்கு வாங்க, பள்ளிக்கு வாங்க, மார்க்க குர்பான் ஓதுங்க. குர்பான் தான் வாழ்க்கை எப்பவும் கஷ்டம்தான். அப்போ நம்ம நினைக்க இதை எங்களை விட சோதனை யாரும் இல்லை. என்ன செஞ்சாச்சு? அல்லாவை மறந்தாச்சு, மார்க்கத்தை மறந்தாச்சு, பள்ளியை மறந்தாச்சு, குர்ஆனை மறந்தாச்சு. அல்லாவை பற்றி எப்பொழுதும் கெட்ட எண்ணம், மோசமான எண்ணம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புக்கு முன்னால் கொண்டு வந்து அதுவும் கட்டப்பட்டு இப்போ நெருப்பில் தூக்கி வீசப்பட போகிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, வந்து கேட்குறாங்க என்ன? அல்லாஹ் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். கேட்குறாங்க என்ன உதவி வேண்டும்? என்ன சொன்னாங்க தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சஹீல் புகாரில் வரக்கூடிய செய்தி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கலீல், உற்ற நேசன், எப்படியெல்லாம் சோதிக்கப்பட்டாங்க. நெருப்பிலே அவர்கள் வீசப்பட்ட பொழுது ஆஹிரு கலிமத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்வுடைய கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். என்ன சொன்னாங்க? அல்லாஹ் எனக்கு போதும், அவன் எனக்கு சிறந்த பாதுகாவலன், அல்லாஹு தஆலா எனக்கு சிறந்த தோழன் என்று சொன்னார்கள். எந்த ஒரு நிலைமையில பாருங்க, நெருப்பில் வீசப்பட போறாங்க, சொல்றாங்க அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அல்லாஹு தஆலா எனக்கு சிறந்த நண்பன், எனக்கு சிறந்த பாதுகாவலன் என்று சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா எப்படி பாதுகாத்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொண்டு பாதுகாக்கவில்லை, அல்லாஹ்வே நேரடியாக அந்த நெருப்புக்கு கட்டளை இடுகிறான். நீங்க குர்ஆன் எடுத்து படிச்சு பாருங்க. யா நார், அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், நெருப்பே கூனி பரதன் வசலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே இப்ராஹிமின் மீது சாந்தமாக குளிராக இருப்பாயாக, குளிராக ஆகிவிடு. சுப்ஹானல்லாஹ். ஏன் காரணம்? அல்லாஹ்வின் மீது முழுமையான என்ன நம்பிக்கையும், அல்லாஹ்வை சார்ந்திருத்தலும், அல்லாஹ்வின் மீது கொண்ட நல்லெண்ணம், அல்லாஹ்வின் மீது கொண்ட என்ன நல்லெண்ணம். அன்புக்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் உங்களுக்கு தெரியும், கடலுக்கு முன்னால வந்து நிற்கிறாங்க. பின்னால யாருடைய படை? ஃபிரௌனுடைய படை. முன்னால எது? கடல். முன்னால கடல், முன்னால கடல். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம் என்ன சொன்னாங்க? இன்னா லமுத்ரகுன் யா மூசா, மூசாவே நாங்கள் என்ன செஞ்சோம்? சரியாக மாட்டிக்கொண்டோம். சரியாக. காரணம்? முன்னால எது? கடல், பின்னால படை. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தி, நீங்க சொல்வது போ, நாங்க மாட்டிக்கொள்ளல. இன்ன மஅய ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப் இருக்கிறான், சயஹ்தீன், அவன் எனக்கு என்ன செய்வான்? வழிகாட்டுவான். பாருங்க, சுப்ஹானல்லாஹ். கடலுக்கு முன்னால் இருந்த குறைந்த படையை கொண்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டு, பெரும் படையை கொண்ட ஃபிரௌன் அந்த கடலில் என்ன செய்யப்படுகிறான்? அழிக்கப்படுகிறான். என்ன? ஈமான், தவக்குல், ஹுஸ்னு தன்னி பில்லாஹி தஆலா, உறுதியான ஈமான் நம்பிக்கை, அல்லாஹ்வை சார்ந்திருந்தார்கள். அடுத்தது அல்லாஹ் மீது என்ன நல்லெண்ணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்க போறாங்க? ஹிஜ்ரத் போறாங்க. சௌர் குகையில யாரு? நபி அவர்களும் அபூபக்கர் எல்லாம் இருக்கிறாங்க. மக்கள், அந்த காஃபிர்கள் அந்த குகையை சூழ்ந்து கொண்டார்கள். அபூபக்கர் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, காஃபிர்கள் அவர்களுடைய காலை குனிஞ்சு பார்த்துட்டாங்கன்னு சொன்னா, அவங்க குனிஞ்சா என்ன செஞ்சிருவாங்க? எங்களை கண்டுகொள்வார்கள். இதை விட ஒரு சோதனை இருக்கா? கண்ணுக்கு பட்ட என்ன நடக்கும்? சரி நாங்கள் விட்டுடுவோம், அப்படி விட்டுட்டு போவாங்களா? என்ன செய்வாங்க? ஐனே போட்டுட்டு போயிடுவாங்க, கொலை செஞ்சுட்டு போயிடுவாங்க. எவ்வளவு சோதனையான டைம், சோதனையான நேரம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது அபூபக்கர் அவர்களுக்கு மட்டும் சொன்ன நசீஹத் அல்ல, நபி அவர்கள் அவர்களுடைய உம்மத்தாகி நமக்கு சொன்ன அழகான நசீஹத் என்ன தெரியுமா? ஃபமா தன்னுக அபூபக்கர், அபூபக்கரே, நீங்க என்ன நினைச்சு கொண்டிருக்கிறீங்க?
பிஸ்னைன், 2 பேர் தான் நாம் இருக்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? வல்லாஹு சாலிசுஹுமா, அல்லாஹு தஆலா நம்முடன் 3வதாக இருக்கிறார் என்று சொன்னாங்க. லா தஹ்சன், கவலைப்படாதீர்கள். இன்னல்லாஹ மஅனா, இன்னல்லாஹ மஅனா, நிச்சயமாக அல்லாஹு தஆலா நம்முடன் இருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இதுதான் நபிமார்களுடைய முன்மாதிரி. எப்பொழுதும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்கள், எனவே எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எவ்வளவு கஷ்டம் வரலாம், உண்மையில் கஷ்டம் நம் அனைவருக்கும் வரும். நம்முடைய நெருங்கியவர்கள் மரணிப்பார்கள், நெருங்கியவர்கள் அவர்களுடைய இழப்புகள் நமக்கு கஷ்டத்தை ஏற்படுத்தும். வாழ்க்கையில் சில சரிவுகளை கண்டுகொண்டிருப்போம். சிலர் உள்ளத்தில் சில டைமுக்கு அவனோட கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன, சொல்லாமல் அழுது புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். நிறைய ஆண்களும் தான், நிறைய பெண்களும் தான். அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, நம்ம ஒருபோதும் நினைக்கக்கூடாது அல்லாஹு தஆலா நம்மை வெறுக்கிறான் அல்லது நம்மை கைவிட்டு விட்டான் என்று நாம் நினைக்கக்கூடாது. அல்லாஹு தஆலா நம்மை நேசிக்கிறான். பொறுமையாக இருந்து, அல்லாஹ்வை சார்ந்திருந்து, அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து, அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான், அருள் புரிவான், நமக்கு வழிகாட்டுவான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக அதாவது அறிஞர்கள் சொல்கிறார்கள், துஆவுடைய நேரத்தில், எந்த நேரத்தில்? பிரார்த்தனையின் போது நம்முடைய அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம் என்பது உறுதியாக இருக்கணும். ஏன்னா துஆவின் பொழுதுதான் மனிதன் என்ன செய்யறது, நம்பிக்கை இழக்கிறது. எந்த டைமில்? அடுத்த சொல்லுங்க, கஷ்டமான நேரத்தில் நம்பிக்கை இழப்பான், அப்படியே இல்லையா? அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணங்கள் குறையும். அடுத்த ஒரு நிலைமை என்ன சொல்லுங்க? பிரார்த்தனை. அதுவும் பிரார்த்தனை என்று சொன்னால் காலாகாலமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது சில பேர் வருடக்கணக்கு பிரார்த்தனை செய்வார்கள். ஏதோ ஒரு என்ன ஏக்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்விடத்தில் எனக்கு இது கிடைத்து விடாதா, என்னுடைய ஆசை நிறைவேறாதா, என்னுடைய பிரச்சனை தீராதா. அதாவது உங்க சின்ன குழந்தை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கொள்ளுங்க. அப்போ இந்த எல்லா சோதனையான டைமில், கஷ்டமான டைமில் பிரார்த்தனை செய்யும் பொழுது நம்முடைய எப்படி இருக்கணும், நல்லெண்ணம் என்பது உறுதியாக இருக்க வேண்டும். யாரை பற்றி நல்லெண்ணம்? அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம். அன்புக்குரியவர்களே, அதாவது சூரத்துல் ஹிஜ்ர்ல பாருங்க, 56வது வசனம், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கால வமை யக்னது மிர் ரஹ்மத்தி ரப்பி, யார் தன்னுடைய ரப்புடைய ரஹ்மத்தின் மீது யார் நிராசை அடைந்து விடுகிறாரோ அவர் இல்லல்லாலூன், அவர் வழிகெட்டவர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வழி தவறியவர்கள் தான், அல்லாஹ்வுடைய நேர்வழியை விட்டும் வழி தவறியவர்கள் தான் என்ன செய்வாங்க, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது என்ன செய்வாங்க, நம்பிக்கை இழப்பார்கள். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தின் மீது நம்பிக்கை இழக்கிறது என்ன காரணம்? அதுக்கு முதன்மையான காரணம் என்ன சொல்லுங்க? அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணம் என்ன செய்கிறது, குறைகிறது, இல்லாமல் போகிறது. சில பேர் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அதாவது நாம் எவ்வளவு காலம் துவா செய்திருக்கிறோம், எவ்வளவு காலம் துவா செய்து பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ் தஆலா நம்முடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் என்ன செஞ்சிட்டோம், எதை விட்டுட்டோம், பிரார்த்தனையை நாம் விட்டு விட்டோம் என்று சொல்லக்கூடிய இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் துவா செய்கிறது இல்லையா என்று கேட்டால், இல்லை துவா செய்கிறதுக்கு மனசு வாரதே இல்லை, ஒரு அப்படியான ஒரு எண்ணமே வாரதில்லை, நாம் எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், அதனால் நான் துவா விட்டுட்டோம். அன்புக்குரியவர்கள், நம்பிக்கை இழக்கக்கூடாது, பிரார்த்தனை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் நிச்சயமாக சமீபமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇதா தான், என்னுடைய அடியான் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவனுக்கு நான் பதில் அளித்து கொண்டே இருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அதாவது அபூ சயீத் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்கள் சொன்னார்கள், மா மின் முஸ்லிமின் யத்உ பிதஅவத்தில் லைஸ ஃபீஹா இஸ்முன், ஒரு அடியான் ஒரு பாவத்துக்காக அல்லது இரத்த உறவை துண்டிக்காமல் அவன் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம், ஒரு முஸ்லிம் பிரார்த்தனை செய்யும் போதெல்லாம் அவனுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். பிரார்த்தனை செய்யப்படும் சொல்லுங்க. ஆனால் மூன்றில்
ஒரு விதத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹு தாலா இந்த மூன்றில் ஒரு முறையாக அல்லாஹு தாலா ஏற்றுக்கொள்வான். நிச்சயமாக துவா ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் 5 வருஷம் துவா கேட்டுக்கிறோமா ஒரு விஷயம், நம்முடைய பார்வை நம்ம அதை அடையல, நமக்கு கிடைக்கல நாம் நினைப்போம். ஆனால் நம்முடைய துவா என்ன செய்யப்பட்டிருக்கும், அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். நம்ம நினைக்கிறோம் நாம் எதை எதிர்பார்த்து கேட்குறோமோ அது கிடைச்சாதான் நம்முடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது, அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான், நம்மை நேசிக்கிறான் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த ஹதீஸை பாருங்க, நபி அவர்கள் 3 முறைகளை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஆதாஹுல்லாஹு பிஹா இஹ்தா ஸலாஸின், 3இல் ஒரு முறையை கொண்டு அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வான். என்ன? இம்மா அன் துஅஜ்ஜலஹு தஅவத்துஹு, ஒன்றில் அவன் எதை கேட்கிறானோ அதை அப்படியே கொடுத்து விடுவான். எதை அவன் கேட்கிறானோ அதை அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தஅஜீலன் சொன்னா அவசரமாக அதை வழங்கி விடுவான். வ இம்மா ஐயத்தஹிரஹா லஹு ஃபில் ஆখিরা, இன்னொன்று பல வருஷம் துவா செய்வான், பிரார்த்தனை செய்வான். நம்ம நம்பிக்கை இழந்துட்டோம் என்று சொன்னா, அல்லாஹ்வின் மீது அதிருப்தி கொண்டோம் என்று சொன்னா, அல்லாஹ்வின் மீது மோசமான எண்ணங்கள் வந்துவிட்டால் இந்த நன்மைகள் நமக்கு கிடைக்காது. யாரெல்லாம் பொறுமையுடன் நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ்வை சார்ந்திருந்து அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டு துவா செய்து கொண்டே இருக்கிறார், 5 வருஷம் இல்லை 10 வருஷம் துவா கேட்கிறாரு. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருஷம் துவா செஞ்சாங்க? நோய் வருது. எப்படிப்பட்ட நோய்? அவர்களுடன் நெருக்கமாக இருந்த அனைவரும் அவர்களை விட்டு தூரமாயிட்டாங்க. அவ்வளவு நோய், கஷ்டப்படுறாங்க. சுமார் 18 வருடங்கள் நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்படி துவா கேட்கிறார் தெரியுமா? இன்னி மஸ்ஸனி அத்துர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். சுப்ஹானல்லாஹ், பாருங்க, 18 வருஷம் நோயால பீடிக்கப்பட்டு அவர்களுக்கு நெருக்கமான இருந்த உறவுகள் எல்லாம் அவர்களை கைவிட்டதன் பின்னாலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்காதவர்களாக துஆ செய்றாங்க. அன்னி மஸ்ஸனி அத்துர், யா அல்லாஹ் எனக்கு இந்த துர் ஏற்பட்டிருக்கிறது, இந்த கஷ்டம் நோய் ஏற்பட்டிருக்கிறது. வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நிச்சயமாக நீ ராஹிமீன்கள் கருணையாளர்களுக்கெல்லாம் மிக கருணையாளன். ஏன் தெரியுமா? நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்முடைய தாயுடைய அன்பை மிஞ்சிய அன்பு எதுவும் இல்லை. அன்புக்குரியவர்களே, தாயை விட நம்மை பெற்று சுமந்து நமக்கு பாலூட்டி வளர்த்த நம்முடைய தாயை விட 10 மடங்கா 70 மடங்கா 70 மடங்கா இல்லை, எண்ணிக்கையே இல்லை. அல்லாஹ்வுடைய கருணைக்கு எண்ணிக்கையே இல்லை. அந்த அளவு அல்லாஹ் நம்முடன் இரக்கமுள்ளவன். ஆனால் அதாவது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க துவா செய்கிறாங்க, அல்லாஹு தஆலா அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இதே போன்றுதான் வக்கதாலிக நுன்ஜில் முஃமினீன், அதே போன்று அல்லாஹ் சொல்றார், இதே போல நாம் மூமின்களையும் பாதுகாப்போம், அவர்களுடைய கஷ்டங்களை நீக்குவோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப 2வது முறை என்ன தெரியுமா? அல்லாஹு தஆலா அந்த துவாக்களுடைய நன்மைகளாக மறுமையில் சேமித்து வைப்பான். எவ்வளோ துவா கேட்டாரோ பொறுமையாக அல்லாஹ்வின் நல்லெண்ணம் வைத்து அதற்குரிய முழுமையான நன்மைகள் எங்கே சேகரிக்கப்பட்டிருக்கும்? மறுமையுடைய அக்கவுண்ட்ல சேகரிக்கப்பட்டிருக்கும். 3வது இம்மா ஐயஸிஃப அன்ஹு மினஸ்ஸூஇ மிஸ்லஹா, துவா செஞ்சிருப்பாரு, இவர் ஒரு விஷயத்தை கேட்டு துவா செய்வார், ஆனால் அது கிடைக்காது. ஆனால் இவர் அறியாமல் இவருக்கு ஏற்பட இருந்த ஒரு சோதனை என்ன செஞ்சிருக்கும், அல்லது ஒரு கஷ்டம், ஒரு தீங்கு, ஒரு கெடுதி இவரிலிருந்து என்ன செய்யப்பட்டிருக்கும், நீக்கப்பட்டு. ஆனால் இவருக்கு தெரியாது. அதை தெரிஞ்சவர் யாரு சொல்லுங்க? அல்லாஹ் மட்டும்தான். அப்போ நாங்கள் 10 துவா கேட்டிருப்போம், பல வருடங்கள் துவா கேட்டிருப்போம், நம்ம நினைப்போம் நமக்கு கிடைக்கல என்று சொல்லி. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பங்களுடைய வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்பட இருந்த பல கெடுதிகளை அல்லாஹ் தஆலா செஞ்சிருப்பான், நீக்கியிருப்பான். அன்புக்குரியவர்களே, எனவே துவா செய்யும் பொழுது நாம் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து நல்லெண்ணம் வைத்தவர்களாகவே துவா செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த டைமில் சஹாபாக்கள் கேட்டார்கள், இதன் நுக்சிர் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே நாம் அதிகம் துவா செய்யட்டுமா? அப்போ நாங்கள் துவா அதிகம் கேட்கட்டுமா? நபி அவங்க சொன்னாங்க, அல்லாஹு அக்ஸர், அதிகமாக துவா கேளுங்கள், அல்லாஹ்வும் அதிகமாக என்ன செய்வான், உங்களுக்கு நன்மைகளை வழங்குவான். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக நாம் 4வது, நான்காவது தானே, அதாவது நம்முடைய அல்லாஹ்வின் மீது இருக்கக்கூடிய நல்லெண்ணம் உறுதியாக இருக்க வேண்டிய 4வது இடம் என்ன தெரியுமா?
ஒன்று பார்த்தோம் என்ன, கஷ்டமான நேரம். இரண்டாவது என்ன, துவா செய்யக்கூடிய, பதில் சொல்லுங்க, துவா செய்யக்கூடிய நேரம். மூணாவதா நான்காவதா? மூன்றாவது. அன்புக்குரியவர்களே, அறிஞர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய கடைசி நேரத்தில், அவனுடைய சக்கராத்துடைய நேரத்தில், அவன் மரணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை பற்றிய எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்லெண்ணமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி இருக்கக்கூடிய எண்ணம் எப்படி இருக்கணும்? நல்லெண்ணமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே பாருங்க, அதாவது சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி, அதான் இந்த ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள். நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு எத்தனை நாட்களுக்கு முன்னால்? 3 நாட்களுக்கு முன்னால் சொன்னார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு பில்லாஹி தன் என்று சொன்னார்கள். நீங்கள் யாரும் மரணிக்க வேண்டாம், நீங்கள் யாரும் மரணிக்க கூடாது. எப்படி தெரியுமா? உங்கள் ஒருவரும் யாரும் மரணிக்க வேண்டாம், மரணிக்க கூடாது. எப்படி? அவர் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டவராகவே தவிர. அப்ப நீங்க மரணிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளத்திலே முழுமையாக ஈமானும் இருக்கணும், தௌஹீதும் இருக்கணும், அல்லாஹ்வை பற்றி என்ன இருக்கணும்? நல்லெண்ணம் இருக்கணும். என்ன, அல்லாஹ் தன்னை மன்னிப்பான், எனக்கு அருள் புரிவான், அவனுடைய பொருத்தத்தை தருவான், அந்த சுவர்க்கம் நமக்கு கிடைக்கும். இந்த எண்ணமெல்லாம் யாருக்கு வரும் தெரியுமா? யாருக்கு வரும் சொல்லுங்க? ஒரு மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் யாருக்கு வரும்? யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்றுத்தரக்கூடிய வழியிலே வாழ்ந்தார்களோ, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடன் வாழ்ந்தார்களோ, சொர்க்கத்துடைய வழியிலே பயணித்தார்களோ, அவர்களுக்கு தான் இந்த நிலைமை ஏற்படும். அப்படியே இல்லையா? வாழ்க்கை முழுக்க பாவம் செஞ்சுட்டு மரணத்துடைய சந்தர்ப்பத்தில் இந்த அல்லாஹ் பற்றி நல்லெண்ணம் வருமா? அப்படி வராது. அவர்கள் அல்லாஹ்வை பற்றி தப்பான எண்ணத்திலே தான் மரணிப்பார்கள். என் அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருவர் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வை பற்றி நல்லெண்ணத்துடன் அவர் என்ன செய்யணும்? அவர் மரணிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அடுத்ததாக இறுதியாக நாங்கள் பார்ப்போம். என்னன்னு சொன்னால், ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்யும் பொழுது, அல்லாஹ்விடத்தில் எப்படி தௌபா செய்யும் பொழுது உறுதியான நல்லெண்ணத்துடன் தௌபா செய்ய வேண்டும். எப்படி நல்லெண்ணம் சொன்ன என்ன? அல்லாஹ் தான் நிச்சயமாக என்ன செய்வான்? என்னுடைய பாவங்களை மன்னிப்பான். இப்படி தௌபா செய்பவர் அந்த தௌபாவுடைய ஷரத்துகளை நிபந்தனைகளை கவனித்து தான் தௌபா செய்யணும். அப்படியே இல்லையா? அப்போ அவர் எப்படி தௌபா செய்யணும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய பாவம் என்ன செய்வான்? மன்னிப்பான். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதர் வருகிறார் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களிடத்திலே. மிகவும் வயது முறிந்த ஒரு மனிதர், அவருடைய முடியெல்லாம் நரைத்திருக்கிறது. அவருடைய முடிகள் மட்டுமல்ல, 2 கண்களுடைய அந்த புருவமும் நரைத்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த அளவு தள்ளாத அந்த கஷ்டமான வயதிலே வருகிறார். வந்து சொல்றார், அல்லாஹ்வின் தூதரே, அரஐத மன் அமில துனூப குல்லஹா வலம் யத்ருக் மின்ஹா ஷைஅன். ஒரு மனிதரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் தன்னுடைய வாழ்நாளில் எல்லா பாவத்தையும் செய்து விட்டார். பெரும் பாவம், சிறிய பாவம் எதையும் விட்டுவிடாமல் எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டாரு. அவர் யாரை பற்றி சொல்றாரு? அவரை பற்றி தான் கேட்கிறாரு. வயது முதிர்ந்த ஒரு மனிதன் சொல்றாரு, என்னுடைய வாழ்நாள் எல்லா பாவத்தையும் செஞ்சிட்டேன். ஃபஹல் லிதாலிக மின் தௌபா. அவருக்கும் பாவ மன்னிப்புண்டா? அவருக்கும் பாவ மன்னிப்புண்டா? ஃபஹல், நபி அவங்க கேட்டாங்க, ஃபஹல் அஸ்லம்த, நீங்க இஸ்லாத்தில் இருக்கிறீங்களா? ஆமான்னு சொன்னார். அதுக்கு பின்ன நபி அவங்க சொன்னாங்க, அதாவது ஆம், அவருக்கு பாவ மன்னிப்பு உண்டு. அல்லாஹ்விடத்திலே அவர் திருந்தி மனம் வருந்தி நல்லெண்ணம் வைத்து பாவம் மன்னிப்பு கேட்டால் அவருக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கும். நபியாக சொன்னாங்க, தஃப் அல் ஹைராத் வதத்ருக்கு செய்யாத். என்ன செய்யுங்க? இதுக்கு பின்னால நல்ல காரியங்களை செய்யுங்கள், பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ளுங்கள். அன்புக்குரியவர்களே, அவர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வின் மீது அதாவது தக்பீர் சொன்னவராக வெளியானார். அன்புக்குரியவர்களே, அப்போ நபியோடத்திலே ஒரு வயதான அந்த முதிர்ந்த வயதிலே வந்து எல்லா பாவத்தையும் செய்து விட்டேன். அப்போ உண்மையிலே அவருடைய உள்ளம் என்ன? அல்லாஹ்வுடைய தௌபாவின் பக்கம் ஏங்குகிறது. அல்லாஹ்வுடைய தௌபாவை அவர் ஏங்கிக் கொண்டு தான் வந்து கேட்கிறாரு. அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைத்து தான் அவர் கேட்கிறார், அல்லாஹ் என்னுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வானா, பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வானா? நபி அவர்கள் சொன்னார்கள், என்ன? நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான். அன்புக்குரியவர்களே,
இறுதியாக நான் அந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி, அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு நீண்ட வரலாறு. இப்போ கடைசி டைமில் சொல்கிறதால வந்து நான் இன்ஷா அல்லாஹ் இன்னொரு டைமுக்கு வந்து அந்த வரலாறு தரக்கூடிய படிப்பை நாங்கள் ஒரு பயானில் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் தபூக் யுத்தம், அந்த யுத்தம் உங்களுக்கு தெரியும். தபூக் யுத்தம் எப்போ நடந்துப்பட்டுச்சு சொல்லுங்க? ஹிஜ்ரி தபூக் போர் எப்போ நடந்துச்சு? ஹிஜ்ரி 9வது வருடம். அதாவது ரசூலுல்லாஹி அவர்கள் அவருடைய வாழ்க்கையில் கடைசியாக போரிட்ட போர் எது? தபூக் போர் தான். ஹிஜ்ரி 9 அந்த போர் நடக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஒரு முக்கியமான ஒரு போர். சூரத்து தௌபால வந்து அல்லாஹ் தஆலா 9வது அத்தியாயத்தில் அந்த நிகழ்வை நிறைய சொல்றான். அதாவது உங்களுக்கு தெரியும் தபூக் போருக்காக நபி அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். மக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? மூமின்கள், சஹாபாக்கள், முஹாஜிரீன்கள், அன்சாரிகள் தபூக் போருக்கு ஆயத்தமாகிறார்கள். முனாஃபிகீன்கள் காரணங்கள் சொல்லி செஞ்சிட்டாங்க, அப்படி விலகி கொண்டாங்க. இந்த டைமில் வந்து 3 நபித்தோழர்கள் அந்த போருக்கு செல்லாமல் தவிர்ந்து கொள்கிறார்கள். அவங்களும் உலக காரணங்களை சொல்லி செஞ்சிட்டாங்க, விலகி கொள்றாங்க. அதில் யார்? ஒருத்தர் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டாவது முராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு, மூன்றாவது யாரு? ஹிலால் இப்னு உமையா ரலியல்லாஹு அன்ஹு. இதில் வந்து ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி ரலியல்லாஹு அன்ஹு வந்து 2 நபித்தோழர்களும் பத்ர் போர்ல கலந்து கொண்டவங்க. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்சாரி, பனு சலமா கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் மனசில் போகல. உண்மையில் ஒரு வரலாறு முக்கியமான ஒரு நிகழ்வு, நமக்கெல்லாம் படிப்பினை தரக்கூடிய நிகழ்வு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். கஅப் இப்னு மாலிக் அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்களும் தபூக் போருக்கு போகிறதுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. ஆயத்தம்னு சொன்னால் முழுமையாக ஆயத்தமாகல. என்ன செய்யுது? வாகனத்தை அவங்க சொல்கிறாங்க, நான் அன்றைய அந்த நேரத்தில் வந்து தபூக் போருக்கு நபியவர்கள் ஆயத்தமாகும் பொழுது அன்று மதீனாவில் நான் பெரும் செல்வந்தனாக இருந்தேன், எனக்கு நிறைய தோட்டங்கள் இருந்தது, 2 வாகனங்களும் இருந்தது. அப்போ நான் போய் வாகனத்தை ரெடி பண்ணுறது, நபி அவங்கள்ட்ட போகிறது, நான் போவேன், திரும்பி வாரேன். என்ன காரணம்? முழுமையான எண்ணம் என்ன இல்லை, போருக்கு போகணுமென்ற அந்த என்ன முழுமையான ஈடுபாடு அவர் இருக்கல அந்த டைமில். திரும்ப 2வது நாள் 3வது நாள் எதுவரைக்கும் நபி அவர்கள் போருக்காக வேண்டி கிளம்பி செல்லும் வரைக்கும் அவசரம் நான் போவேன், திரும்பி வந்து விடுவேன், மஸ்ஜித் நபிக்கு போவேன், திரும்பி வந்துடுவேன். நபி என்ன செஞ்சாங்க? தபூக் போருக்கு போயிட்டாங்க. இந்த 3 நபித்தோழர்கள் என்ன செய்யல? போகவில்லை. அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் தபூக்கை அடைந்தவுடன் முதலாவதாக கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? அதுவரைக்கும் கஅப் இப்னு மாலிக் அவங்களை பற்றி நபி அவங்க விசாரிக்கல. கேட்டாங்க, மா ஃபஅல கஅப் இப்னு மாலிக், கஅப் எங்கன்னு கேட்டாங்க. கஅப் இப்னு மாலிக் வரவில்லையா என்று கேட்டார்கள். அந்த நேரத்தில் பனு சலமா அவருடைய கோத்திரத்தை சேர்ந்த ஒருவர் எழுப்பி சொல்றாரு, அல்லாஹ்வின் தூதரே, அவர் வந்து அவருடைய அதாவது அவர் அணிந்திருக்கக்கூடிய அவருடைய ஆடை, பணக்காரர் தானே, ஆடையும் அவருடைய தோட்டமும் அவரை தடுத்து விட்டதுன்னு சொல்றாங்க. உண்மையில ஒரு சிறந்த நபித்தோழர். அந்த பனூசர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த கோத்திரத்தை சேர்ந்த இப்படி ஒருத்தர் சொல்றாரு. உடனே அதாவது சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க எழும்புறாங்க. அவங்களும் அன்சார் நபித்தோழர், பனு ஹஸ்ரஜை சேர்ந்தவர்கள். அவங்க எழுப்பி சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, மா அலிம்னா, அதாவது அலைஹி இல்லா ஹைரான்னு சொன்னாங்க. இவர் மோசமாக சொல்றாரு, இவர் சொல்றது உண்மைல்ல, காபை பற்றி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம், நாம் அவரை பற்றி நல்லதை தவிர நாங்கள் எதையும் அறியவில்லைன்னு சொல்றாங்க. அவ்வளோ சிறந்த ஒரு சஹாபி நபித்தோழர். அந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் என்ன செஞ்சிட்டாங்க? போரை விட்டும் பின்னாகி விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் என்ன செய்றாங்க? போர்லேருந்து திரும்பி வராங்க. வந்தோடனே மஸ்ஜிது நபவிக்கு வந்தவுடன் முனாஃபிகீன்கள் எல்லாம் வரிசையாக வந்து நொண்டி காரணங்களை, பொய்ச்சாட்டுகளை சொல்லிவிட்டு போகிறாங்க. முனாஃபிகீன்கள், அல்லாஹ் நாங்கள் இதுக்கு தான் வரல, எங்களுக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை. நபி அவங்க அதெல்லாம் எதையும் கண்டுகொள்ளலை. சொன்னாங்க, அதாவது கஃபரல்லாஹு லக், அல்லாஹ் உன்னை மன்னிப்பானாக. அல்லாஹ்வின் மீது வெளிரங்கமான அவங்களோட காரணங்களை ஏற்றுக்கொண்டு உள்ரங்கமான அந்த காரணங்கள் அல்லாஹ்வின் போது பொறுப்பு சாட்டி விட்டார்கள். இது முனாஃபிகீன்களுக்கு. அன்புக்குரியவர்களே, கஅப் இப்னு மாலிக் எல்லாம் சொல்றாங்க, நானும்
நபியவர்கள் வந்து விட்டார்களாம் என்று எனக்கு கேள்விப்பட்டவுடன் சொல்றாங்க, என்னுடைய உள்ளம் அப்படியே தடுமாறியதுன்னு சொல்றாங்க. உள்ளம் கஷ்டப்பட்டது, எனக்கு பயமாக இருந்தது. நான் நிறைய யோசிக்க ஆரம்பித்தேன், ஏதாவது ஒரு பொய்யை சொல்லி நான் நபியவர்களிடத்திலே தப்பிவிட வேண்டும், அல்லது எனக்கு வாத திறமை இருந்தது, தர்க்கம் நல்லா புரியலாம், ஏதாவது தர்க்கம் செய்து எனக்கு தப்பிவிடலாம், அல்லது குடும்பத்தில் யார்கிட்ட சரி ஒரு ஒழுங்கான ஒரு ஐடியா கேட்டு எதாவது செய்யலாம், ஆலோசனை கேட்டு தப்பிவிடலாம் என்று இவங்க நினைக்கிறாங்க. பள்ளிக்கு போனேன், எதுவும் சரி வரல, எல்லாம் மறந்து விட்டேன். நான் முடிவு செய்தேன், என்னண்டா நபியவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும், உண்மையை சொல்லணும். நபியவர்கள்ட்ட போய் என்ன செய்யணும், உண்மையை சொல்ல வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபியவர்கள்ட்ட போறாங்க. சஹாபாக்கள் முஹாஜிரீன்களும் அன்சாரிகளும் சூழ இருக்கிறார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லா எல்லாம் வந்து அவங்க மட்டும்தான் முஹாஜிரீன்களை இவரை சலாம் சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? காப் இப்னு மாலிக்கிட்ட கேட்குறாங்க, ரலியல்லாஹு அன்ஹு, என்ன காரணம்? அவங்க சொன்னாங்க, உண்மையை சொன்னார்கள், இதுதான் நடந்தது, எனக்கு சாட்டு சொல்வதற்கு காரணம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று உண்மையை சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹாபாக்கள் முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இந்த 3 நபித்தோழர்களுடன் யாரும் பேசக்கூடாது, யாரும் என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அன்புக்குரியவர்களே, வீட்டில் இருக்கிறார்கள். ஏனைய 2 நபித்தோழர்களும் வயதானவர்கள், அவர்கள் வீட்டில் அழுது கொண்டிருக்கிறார்கள். காப் இப்னு மாலிக் வந்து என்ன செய்றாங்க, நான் வாலிபனாக இருந்தேன், நான் பள்ளிக்கு போய் வந்தேன். அவங்க சொல்றாங்க, நான் மஸ்ஜித் நபவிக்கு போனேன், நபி அவர்களுடன் தொழுவேன், சஹாபாக்களுக்கு சலாம் சொல்வேன், யாரும் சலாத்துக்கு பதில் சொல்லவில்லை. நபி அவர்களுக்கு பக்கத்திலே போயிருப்பேன், நபி அவர்களுக்கு சலாம் சொல்வேன், நபி அவர்கள் பதில் சொல்லவில்லை. நான் நினைப்பேன், நபி அவர்கள் மௌனமாக பதில் சொல்கிறார்களோ, அவர்களுடைய 2 உதடுகளை நான் அவதானிப்பேன். நபி அவர்கள் விளங்காத மாதிரி அவன் 2 பேரும் நபியர்களுடைய உதடு 2 நான் அவதானிப்பேன், மௌனமாக பதில் சொல்றாங்களா? இல்லை, மௌனமாகவும் என்ன செய்யல, பதில் சொல்லல. எனக்கு வீட்டுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அவங்க சொல்றாங்க, என்னுடைய உறவுக்காரர் தான் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு, அவரும் வீட்டை மூடிவிட்டார். ஏன் இவர் வந்து அவருக்கு என்ன செய்யணும், பதில் சொல்லணும். வீட்டு சுவர் ஏறி அவருடைய வீட்டுக்குள்ளே குதித்து அவருக்கு சலாம் சொன்னேன், சலாமுக்கு அவரும் பதில் சொல்லவில்லை. பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு கஷ்டமான ஒரு நிலைமை, ஒரு கஷ்டமான நிலைமை. அப்படி இருந்தும் அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்க. நபி அவர்களுடைய அந்த ஏவல், அவர்களுடைய அந்த கட்டளைக்கு அடிபணிகிறார்கள். அல்லாஹ்வின் மீது நெல்லெண்ணம் வைக்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், என்னை மன்னிப்பான், எனக்கு மன்னிப்பு வழங்குவான் என்ற உறுதியான நம்பிக்கை இருந்தது. அன்புக்குரியவர்களே, இது சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி. காப் இப்னு மாலிக் சொல்றாங்க, அபூ கதாதாவுக்கு நான் சலாம் சொன்னேன், அவர் பதில் சொல்லல. நான் என்னுடைய உறவுக்காரர் அவர்கிட்ட சொன்னேன், நீ நன்றாக அறிவாய், உனக்கு நன்றாக தெரியும், இன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, நிச்சயமாக நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலை நான் நேசிக்கக்கூடியவன், உனக்கு தெரியாதா? ஆனால் அதுக்கும் அவர் பதில் சொல்லவில்லை. என்னுடைய 2 கண்களும் கண்ணீர் கொட்டியதுன்னு சொல்றாரு. என்னை தாங்க முடியல, நான் அப்படி அழுதுட்டு வீட்டுக்கு வந்து விட்டேன். அன்புக்குரியவர்கள், நிறைய நிகழ்வுகள் நடக்குது. நபி அவங்க திரும்ப 40வது நாளில் சொல்றாங்க, 40 நாள் கழிஞ்சது, யாரும் பேசல. அவங்க சொல்றாங்க, இந்த மதீனா பூமி மிகவும் விசாலமாக இருந்தும் நான் ஒரு நெருக்கடியை உணர்ந்தேன், என்னுடைய உள்ளத்துக்கு நெருக்கடியாக இருந்தது, மிகவும் சிரமப்பட்டேன். நபி அவங்க அடுத்ததாக சொல்றாங்க, அந்த 3 பேரும் தங்களுடைய மனைவியை பிரிந்து விட வேண்டும். மனைவி என்ன செஞ்சணும், தலாக் இல்ல, பிரிந்து விட வேண்டும். இவங்க பாருங்க, சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு உண்மை பாருங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? ஒரு நபித்தோழர் வந்து சொன்னவுடன், என்னுடைய மனைவியை நான் பிரிந்து விடவா அல்லது தலாக் சொல்லட்டுமா? பாருங்க, சுப்ஹானல்லாஹ். எதற்கு? அல்லாஹ்வுடைய தௌபா கிடைக்கணும், அல்லாஹ்வுடைய தௌபா எனக்கு நிச்சயமாக ஏற்றுக்கொள்வான் என்ற நல்லெண்ணம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, மனைவியை பிரிய தேவையில்ல, அதாவது தலாக் சொல்ல தேவையில்ல, மனைவியை பிரிந்து விட வேண்டும். திரும்ப மனைவியையும் என்ன செய்யறாங்க, அவங்களோட பெற்றோருடைய வீட்டுக்கு அனுப்பி விடுகிறார்கள். இப்படி காலம் கடந்து 50 நாட்கள் போகிறது. 50வது நாள் ஃபஜ்ருடைய நேரத்திலே, ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பின்னால் ஒரு மனிதர் வருகிறார். யா காப், எங்கே? அபிஷிர், நன்மாராயம் பெற்றுக்கொள்ளுங்கள், அல்லாஹு தஆலா
உங்களுடைய விஷயத்திலே வஹீயுடைய செய்தி அறிவித்து விட்டான், உங்களை மன்னித்து விட்டான், நபி அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, சூரத்துல் தௌபா பாருங்க, 117 118 வசனம். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லகத் தாபல்லாஹு அலன் நபியி வல் முஹாஜிரின் வல் அன்சார். அல்லாஹு தஆலா நபியின் மீதும் முஹாஜிரீன்களின் மீதும் அன்சார்களின் மீது மன்னிப்பு வழங்கிவிட்டான். அதை சொல்லிட்டு அல்லாஹு தஆலா அடுத்ததாக சொல்லாம 118 வசனம் போய் படிச்சு பாருங்க. வஅல ஸலாஸத்தில் லதீன குல்லிஃபு என்று சொல்றான். அதாவது நபியவர்களின் மூலமாக விடப்பட்டவர்கள், அந்த 3 பேரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். அந்த 3 பேரையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டான். எப்படி தெரிந்தது? அந்த 50 நாட்களும் இதா வாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத் வதாக்கத் அலைஹிம் அன்ஃபுசுஹும், அந்த பூமி விசாலமாக இருந்தும் அவர்களுக்கு நெருக்கடியாக இருந்தது. ஏன்? ஊர் மக்களும் பேசுவதில்லை, முஹாஜிர் அன்சார்கள் யாரும் பேசுறதில்லை, ஆக பெரும் கொடுமை யாரும் பேசுறதில்லை. சொல்லுங்க, ரசூலுல்லாஹி அவர்களும் பேசுவது சலாமுக்கு பதில் சொல்றதில்லை, ஆறுதல் சொல்றதுக்கு யார் மட்டும்தான் இந்த சொல்லுங்க, யார் மட்டும்தான் இருந்தா? மனைவி மட்டும்தான். மனைவி எங்க போயாச்சு? அவனோட பெற்றோருடைய வீட்டுக்கு அப்ப இவ்வளவு ஒரு நெருக்கடி. ஆனால் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை, அல்லாஹ்வின் மீது மோசமான கெட்டெண்ணம் வைக்கவில்லை, நல்லெண்ணம் வைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா வஹீயுடைய செய்தியை இறக்கி அவர்களை மன்னித்ததாக சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே நபிமார்கள் அதே போன்ற சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நமக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்திருக்க வேண்டும், முழுமையாக நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்முடைய இன்றைய பயானுடைய தலைப்புக்கேற்ப அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.